Hello students, myself Saravanan from Gate Acharya. So இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட் பேஸ் பண்ணி என்னென்ன மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கறதுக்கான டீடைல்ஸ் சொல்ல போறோம். அதே மாதிரி இன்னைக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்கக்கூடியது வந்து என்ன மார்க் இருந்தா கேட்ல உங்களுக்கு ஐஐடி கிடைக்கும் சார், என்ஐடி கிடைக்கும், எக்ஸ்க்ளூசிவா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ் என்ஐடி திருச்சி, ஐஐடி மெட்ராஸ், அதை பத்தி நம்ம பார்க்கலாம். என்ன கட் ஆஃப் லாஸ்ட் இயர் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சரியாவே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நம்ம பெஸ்டா அவுட்புட்டா எக்ஸாம்ஸ்ல நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு ஃபர்தரா வரக்கூடிய இது ஐஐடி என்ஐடிக்கு ஒன்ஸ் குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தெர் ஆர் அபவுட் 23 ஐஐடிஸ் இருக்கு. ஸோ அதில் என்னென்ன பிஜி கோர்சஸ் இருக்கு, நீங்கள் கேட்கக்கூடிய பிஜி கோர்சஸ் வந்து அதில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி 32 என்ஐடிஸ் ஆல் ஓவர் இந்தியா இருக்கு. இது தவிர ட்ரிபிள் ஐடிஸ்ன்னு சொல்லக்கூடிய காலேஜஸ், சம் குட் யூனிவர்சிட்டிஸ், சம் ஸ்டேட் லெவல் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், இது எல்லாமே நீங்க வந்து த்ரூ இந்த கேட் ஸ்கோர் பேஸ் பண்ணி போகலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடியது ஐஐடி மெட்ராஸ்னுடைய சைட்ல லாஸ்ட் இயர் என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, என்ன கட் ஆஃப் வாங்கியிருக்காங்கன்னு பார்ப்போம். இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த அவுட்புட்டை நீங்க வந்து எடுத்துட்டு, இந்த ரிசல்ட் எடுத்துட்டு நீங்க ஃபர்தரா நீங்க ப்ரொசீட் பண்ணி ஃபர்தரா வரக்கூடிய இயர்ஸ்ல நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க போய் மறுபடியும் கூட நீங்க கோத்ரோ பண்ணி பாருங்க. mtech.adm.iitm.ac.in அப்படிங்கிற ஒரு சைட்ல உங்களுக்கு வந்து வரும். அதர்வைஸ் நீங்க வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சைட் வரும். திஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் வெப் பேஜ் ஃபார் எம்டெக் அண்ட் எம்ஏ அட்மிஷன் இன் ஐஐடி மெட்ராஸ் இன் 2024ல அவங்க ஃபாலோ பண்ண இது. ஸோ இதுல வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 18 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு ஐஐடியில. அதுல வந்து 31 எம்டெக் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் 3 எம்ஏ ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்ஏ ப்ரோக்ராம்ங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிலேட்டட் டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலேட்டடான ப்ரோக்ராமுக்கு போவாங்க. இதில் வந்து இந்த ஐஐடி எப்போ ஸ்டார்ட் பண்ணிச்சு அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. 1959ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அஸ் வெல் அஸ் கவர்மெண்ட் ஆஃப் ஜெர்மனி கம்பைன் டுகெதர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர், போஸ்டர்ஸ், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இன் கேட் ஆக்சுவலி பிப்ரவரியில வரும், மார்ச்ல உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். ஒன்ஸ் மார்ச்ல ரிசல்ட்ஸ் வந்த உடனே உங்களுக்கு ஸ்டார்டிங் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் ஐஐடி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருது. தென் இங்க மென்ஷன் பண்ணியிருக்க 19th மார்ச்ல இருந்து 24th ஏப்ரல் வரைக்கும் வந்து உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதுல நீங்க இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் கிளிக் பண்ணாலோ, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கிளிக்கிங் திஸ் இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் டீடைல்ஸ் அபவுட் திஸ் அட்மிஷன் ப்ராசஸ் ஒரு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ இதுல கம்ப்ளீட் இன் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பேஜ் பை பேஜா வந்து யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம், என்ன ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் கிடைக்கும், என்னென்ன மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வருது. அண்ட் மீன் வைல் போஸ்டராகவும் உங்களுடைய கண்டென்ட் வந்து ஸோ ஷார்ட்டா வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான போட்டிருக்காங்க. இந்த ஹைலைட் பண்ணி இருக்கக்கூடிய ரெட் கலர்ல இருக்கிறதெல்லாம் வந்து டிபார்ட்மெண்ட்ஸ், அது கீழே இருக்கக்கூடியதெல்லாம் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் எம்டெக் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ நீங்க கேட்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் இதுல இருக்கா, உங்களுக்கு வில்லிங் இருந்ததுன்னா இந்த ஐஐடி மெட்ராஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணி நீங்க பண்ணலாம். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ ஃபாலோடு பை ஸோ இங்க போட்டிருக்காங்க யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம். Then eligibility as far as GATE is concerned 3 years core validity இருக்கு. So GATE 2024, 23, 22. Students who qualified in 22 also eligible to apply, send an application form for this particular program. So அதனால 24ல குவாலிஃபை ஆனவங்க ஆஃப்டர் 2 years கூட நீங்க அப்ளை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கே மாதிரி ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் 12,400 rupees ஃபார் HGTA அப்படிங்கிறது இதுதான் முக்கியமான விஷயம். அதை பத்தி பார்ப்போம். இந்த HGTA அப்படிங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, ஹாஃப் டைம் டீச்சிங் அசிஸ்டன்ஷிப் will get 12,400 rupees per month over the period of 24 months அப்படிங்கிற மாதிரி இருக்கு. முக்கியமா COAP உங்களுக்கு எல்லாமே தெரியும், முன்னாடி நாங்க வீடியோல சொல்லியிருக்கோம். COAP அப்படிங்கிறது காமன் ஆஃபர் அக்செப்டன்ஸ் போர்ட்டல். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் who are interested to send an application form for IITs, you must enroll this COAP portal. ஸோ COAPங்கிற ஒரு போர்ட்டல்ல நீங்க என்ரோல் பண்ணி ஒரு நியூமரிக்கல் நம்பர் உங்களுக்குன்னு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தென் ஒன்லி யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் ஆல் ஐஐடிஸ், எனி ஐஐடிஸ் இன் கேஸ் யூ குவாலிஃபைட். ஸோ இந்த COAP வந்து பாத்தீங்கன்னா 2017ல இருந்து வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒய்? பிகாஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டே 3-4 பக்கம் ஆஃபர் லெட்டர் வாங்குறத அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ்.
ஸோ நிறைய ஆஃபர் லெட்டர் வாங்கி வச்சுட்டு ஏதாவது ஒன்றில் ஜாயின் பண்ணுவாங்க, மீதி இருக்கக்கூடிய ஆஃபர்லாம் வந்து மற்றவனுக்கு கிடைக்காம போயிடும். ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணாத மாதிரி போயிடும். இந்த டூப்ளிகேட் நம்பர் ஆஃப் ஆஃபர்ஸ் வாங்குறத அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த சிஓஏபியில் யூ ஹாவ் டு கெட் ஒன் நம்பர். வேற சிஓஏபி போர்ட்டலில் நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வரும், நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த சிஓஏபி போர்ட்டலில் ஒரு நம்பர் ஜென்ரேட் பண்ணிட்டு வந்து தான் each and every IIT, for example, you want to interested for IIT Madras, IIT Palakkad or IIT Bombay, you can eligible to apply. So once you applied, you are got selected, shortlisted, then there is a counseling will be reflected into the again COAP portal. So COAP la apply பண்றீங்க, then followed by IIT Madras க்கு apply பண்றீங்க, then IIT Madras வந்து ஒன்ஸ் நீங்க வந்து இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியால வந்துட்டீங்கன்னா COAP ல போட்டுருவாங்க. ஸோ அந்த COAP ல ப்ராசஸ்ல தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட் கவுன்சிலிங் போயிட்டே இருக்கும். 1 by 1 அப் டு 10th ரவுண்ட் வரைக்கும் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆஃப்டர் 10th ரவுண்ட் கூட இண்டிவிஜுவல் ஐஐடியா அவங்க ப்ராசஸ் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ தட் நீங்க கம்ப்ளீட், அதாவது உங்களுடைய அட்மிஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணி ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்றது, ஃபைனலாக செலக்ட் பண்றது அப்படிங்கிறது இந்த சிஓஏபி போர்ட்டல்ல தான். ஸோ ஒன்ஸ் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஐஐடி ஆஃபர் எல்லாம் வந்து ஆஃப் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு சிஓஏபி போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு நம்பர் எடுத்துட்டீங்க, அந்த நம்பர் பேஸ் பண்ணி இண்டிவிஜுவல் ஐஐடிக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க. யூ வேர் அப்ளைட் ஃபார் அபவுட் 5-6 IITs. ஸோ அந்த 5-6 IITs எவ்வளவு சீக்கிரம் ப்ராசஸ் பண்றாங்களோ அந்த ப்ராசஸ் பண்ணி சிஓஏபியில் உங்களுக்கு போட்டுருவாங்க. ஸோ அதில் வந்து கவுன்சிலிங் நடக்கும். அதில் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங்ல வந்து யூ கேன் ஏபிள் டு செலக்ட் தி கோர்ஸ் அண்ட் தென் ஃபாலோட் பை யூ கேன் வெயிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் போடலாம், அல்லது ஃப்ரீஸ்ங்கிற ஒரு ஆப்ஷன் போடலாம், அக்செப்ட் அண்ட் ஃப்ரீஸ்ங்கிற ஒரு ஆப்ஷன் போடலாம். ஸோ அக்செப்ட் அண்ட் வெயிட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் போட்டுட்டீங்கன்னு சொன்னாக்கா, ஸோ அது வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல மேபி அப்கிரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஒரு கோர்ஸை ஒரு ஐஐடியில் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து 3 ரவுண்ட்ஸ் வரைக்கும் வந்து நீங்க வந்து அக்செப்ட் அண்ட் வெயிட்ல நீங்க இருக்கலாம். அதுக்கு மேல வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணிட்டீங்க ஒரு ஐஐடியில் அப்படின்னா அக்செப்ட் அண்ட் வெயிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நீங்க 3 ரவுண்ட் கவுன்சிலிங் வரைக்கும் நீங்க பண்ணலாம். அது மேபி 3க்கு மேல போயிட்டு இருக்கும். ஸோ ஏன்னா ஒவ்வொரு ரவுண்ட் கவுன்சிலிங்லயும் வந்து நம்ம வந்து அதை வந்து அக்செப்ட் பண்றோமா இல்லையாங்கிறது, ஃப்ரீஸ் பண்றோமாங்கிறது. இந்த 3 ரவுண்டுக்கு மேல விட்டுட்டீங்கன்னா அந்த கோர்ஸ் போயிடும். ஸோ 3 ரவுண்டுக்குள்ள நீங்க இதர் அக்செப்ட் அண்ட் ஃப்ரீஸ் கொடுக்கலாம், இல்ல மேபி யூ கேன் அப்கிரேட் ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கா அந்த பர்டிகுலர் கோர்ஸ்ல இல்ல வேற ஒரு கோர்ஸுக்கு அக்செப்ட் அண்ட் வெயிட் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆன்லைன் அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் மாதிரி நீங்க பிஇ பிடெக் எப்படி எடுத்தீங்களோ அதே மாதிரியான ஆன்லைன் கவுன்சிலிங். ஸோ லெட்ஸ் see in detail this MTech programs. நீங்க உங்களுக்கு இருந்த மாதிரியே ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் கீழே வந்து ஏரோஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட்ல ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் அண்ட் அப்ளைட் மெக்கானிக்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கீழே கம்ப்யூட்டேஷனல் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் மெக்கானிக்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், கிளினிக்கல் இன்ஜினியரிங். ஓகே, ஸோ டிபார்ட்மெண்ட் பயோடெக்னாலஜி கீழே வந்து பயோ ப்ராசஸ் இன்ஜினியரிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட், சாரி MTech ஸ்பெஷலைசேஷன். டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் கீழே there are about 4, 5, 6 இருக்கு. கெமிக்கல் இன்ஜினியரிங் கீழே there are about 2 and கம்ப்யூட்டர் சயின்ஸ் கீழே 1. and then again மேத்தமெட்டிக்ஸ் கீழே இண்டஸ்ட்ரியல் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெக்கானிக்கல், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கீழே தான் வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் கோர்ஸும் வந்து உங்களுக்கு ஆக்குபை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் டேட்டா சயின்ஸ் கீழே டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிற ஒரு இது நியூ டிபார்ட்மெண்ட் இருக்கு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெக்கானிக்கல் கீழே. ஸோ இதுல உங்களுக்கு எதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்க வந்து இது பண்ணலாம். MA ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ அது வந்து மற்ற இன்ஜினியரிங் அல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி MSc ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஜாம்ங்கிற ஒரு எக்ஸாம் எழுதிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள வருவாங்க. ஸோ இங்க முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது, ஸோ இங்க கொடுத்துருக்காங்க டிசிப்ளின் இன் குவாலிஃபைங் டிகிரி. நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க, ஸோ நம்ம வந்து பிஇ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் படிக்கிறோம்னா எம்ஏல என்னென்ன ஸ்பெஷலைசேஷன் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க நினைக்கிற மாதிரி எம்ஏல அவங்களுடைய ஸ்பெஷலைசேஷன் இல்லாம இன்டர் டிசிப்ளினரி டிபார்ட்மெண்ட் சொல்லக்கூடிய வேற பர்டிகுலர் டிசிப்ளின் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ஃபார் ஒன் பர்டிகுலர் ME MTech ஸ்பெஷலைசேஷன் ரெஸ்ட்ரிக்டட் பேஸ்ட் ஆன் யுவர் யூஜி டிசிப்ளின் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஏரோநாட்டிக்கல் சூஸ் பண்ணிட்டீங்க. இன்கேஸ் நீங்க ஏரோநாட்டிக்கல் சூஸ் பண்ணி ஏரோஸ்பேஸே எழுதலாம், ரைட்? ஸோ இன்கேஸ் ஏரோஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட் நீங்க படிச்சுட்டு ஏரோநாட்டிக்கலே எழுதுனீங்கன்னா உங்களுக்கு HTTAல இந்த செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, நான் HTTAல இந்த செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஸோ HTTAங்கிறது ஒன்று முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டைஃபண்ட் கொடுக்கக்கூடிய டீச்சிங் அசிஸ்டன்ஷிப் ப்ரோக்ராம்ஸ். இது வந்து நான் டீச்சிங் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் நீங்க இந்த மோட்ல நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கிடைக்காது. பட் இந்த மோட்ல எடுத்தீங்கன்னா ஸ்டைஃபண்ட் இருக்கும். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா உங்களுக்கு டிமாண்ட் வந்து இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமுக்கு இருக்கிறதுக்கான அதாவது வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப், அதாவது ஸ்டைஃபண்ட் கொடுக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ்க்கு உங்களுக்கு வந்து அதிகமான டிமாண்ட் இருக்கு. ஹை கட் ஆஃப்ல உள்ள போவாங்க. ஸோ லோ கட் ஆஃப்ல இது உள்ள நீங்க போகலாம். பட் ஸ்டைஃபண்ட் கிடையாது. மேபி தெர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் கெட்டிங்
ஃபண்ட் ஃப்ரம் சம் ப்ராஜெக்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஏதாவது உங்கள் ப்ரொஃபஸர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு நீங்கள் அசிஸ்டன்ட் கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து அந்த ஃபண்டை வந்து நீங்கள் மூலியமாக நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு ஸ்டைஃபன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்டைரக்டா there is a project fund will be distributed to the students only for those are having non HTTA program. in case HTTA சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருந்து ஸ்டைஃபன் வரதுனால உங்களுக்கு நோ ப்ராப்ளம். ஸோ இங்க இந்த ஆப்ஷன்ஸ்ல ஏரோஸ்பேஸ் நீங்க படிச்சு ஏரோஸ்பேஸ் நீங்க எடுக்கிறீங்க கேட்ல அப்படின்னா இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நீங்க எலிஜிபிள். ஏரோஸ்பேஸ், கம்ப்யூட்டேஷனல் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். நீங்க நினைக்கல பயோமெடிக்கல் நான் எலிஜிபிளா சார் ஏரோஸ்பேஸ் படிச்சவங்க? எஸ், பயோமெடிக்கல் எலிஜிபிள், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் எலிஜிபிள், தெர்மல் இன்ஜினியரிங் எலிஜிபிள், மெக்கானிக்கல் டிசைன் எலிஜிபிள், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் எலிஜிபிள், கிளினிக்கல் இன்ஜினியரிங் எலிஜிபிள். இதே மாதிரி in case you are into the UG department of aerospace but whereas you are going to interested writing for mechanical, so என்ன பாசிபிளுக்காக மெக்கானிக்கல் எழுதுவாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து PSUஸ்ல போகலாம் சார், மெக்கானிக்கலுக்கு அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் மெக்கானிக்கல் சூஸ் பண்ணீங்கனாலும் கிட்டத்தட்ட அதே இதுதான் வருது, உங்களை பொறுத்தளவுல அதே இதுதான் வருது. நம்பர் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் மட்டும் மட்டும் கம்மியாக இருக்கு கம்பேர்ட் டு HTTA அண்ட் நான் HTTA ப்ரோக்ராம்ஸ். அதே மாதிரி இன்கேஸ் நீங்க வந்து ஆட்டோமொபைல் எடுத்திருக்கீங்க, ஆட்டோமொபைல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து மெக்கானிக்கல் தான் இருப்பாங்க. ஸோ மெக்கானிக்கல் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டேஷனல் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் இன்ஜினியரிங், தெர்மல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் டிசைன், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், கிளினிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இதெல்லாம் எடுக்க முடியும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மெக்கானிக்கல் எழுதுனா இந்த மாதிரி கோர்சஸ், பட் மோஸ்ட்லி சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் டு சூஸ் சிவில் இன்ஜினியரிங் அலோன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு தான் அதிகமான டிசிப்ளின் எலிஜிபிள். ஏரோஸ்பேஸ், கம்ப்யூட்டேஷனல், பயோமெடிக்கல், பில்டிங் டெக்னாலஜி, கன்ஸ்ட்ரக்ஷன், என்வரன்மெண்டல் இன்ஜினியரிங், ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங், ஹைட்ராலிக் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் மேத்தமெட்டிக்ஸ், ஓஷன் ஸ்ட்ரக்சர்ஸ், ஓஷன் டெக்னாலஜி, பெட்ரோலியம் இன்ஜினியரிங், கிளினிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி எடுத்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் நீங்க போய் போட்டு பார்த்து கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் எழுதுனா இது, கெமிக்கல் எழுதுனீங்கன்னா என்னென்ன மாதிரியான கோர்சஸ் எடுக்க முடியுங்கிற ஒரு டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி கெமிக்கல் இல்லாம மேக்ஸிமம் வந்து நெக்ஸ்ட் அப்கமிங் டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸை நீங்க எடுத்து எழுதுறீங்க அப்படின்னாக்கா நீங்க பயோமெடிக்கல் எடுக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எடுக்கலாம், இண்டஸ்ட்ரியல் மேத்தமெட்டிக்ஸ் எடுக்கலாம், கிளினிக்கல் இன்ஜினியரிங் எடுக்க முடியும். ஸோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாத டேட்டா சயின்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து எழுதுனீங்கன்னா இந்த 3 டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் கிளினிக்கல் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் எழுத முடியும். அதே டேட்டா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாம டேட்டா சயின்ஸ் பேப்பரே எடுத்து எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிற ஒரு ஸ்ட்ரீம் வந்து எம்டெக் ப்ரோக்ராம் வந்து அலோவ் பண்றாங்க அகெயின். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ 2 பேப்பர் எழுதுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இதுதான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி சூஸ் பண்ணி எழுதிருப்பீங்க. எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா சயின்ஸ் எழுதுறது இல்லாம மேக்ஸிமம் எலக்ட்ரானிக்ஸை சூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பயோமெடிக்கல், கம்யூனிகேஷன், மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக் சிஸ்டம் டிசைன், இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ் அண்ட் சிஸ்டம் கண்ட்ரோல் அண்ட் ஆப்டிமைசேஷன், இண்டஸ்ட்ரியல் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்டிபிக், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், கிளினிக்கல் இன்ஜினியரிங், RF அண்ட் ஃபோட்டானிக்ஸ், இந்த கோர்சஸ் எல்லாம் எடுக்க முடியும். ஸோ இன்கேஸ் எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எடுத்து கேட் எழுதியிருக்க சார் அப்படிங்கிற பட்சத்துல இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எடுத்து எழுதினீங்கன்னா இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் டு பயோமெடிக்கல் இதெல்லாம் கொஞ்சம் வருது. பட் இன் சம் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் கட் ஆயிருக்கு. ஸோ தட் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ அதே மாதிரி the next department electrical. So electrical students வந்து mostly they used to write instrumentation for writing gate examination. So உங்களுக்கு வந்து எடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு இதே மாதிரி வருது. electrical students if you choose instrumentation department similar to EC எப்படி instrumentation choose பண்ணாங்கன்னா அதே மாதிரியான ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் தான் வரும். இதுல மெயினா வந்து உங்களுக்கு பவர் சிஸ்டம், பவர் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் வராது. ஏன்னா நீங்க வந்து எலக்ட்ரிக்கல் எழுதல. So electrical students, so that in case if you choose electrical for writing exams, ரைட். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பவர் சிஸ்டம் அண்ட் பவர் எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரே கோர்ஸா உங்களுக்கு வந்து வந்திருக்கு. அதை தவிர நிறைய அதர் கோர்சஸ் இருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்க இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்க யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் தோஸ் கோர்சஸ் ஃபார் ஜாயினிங் இன் டு தி IIT ப்ரோக்ராம்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் மார்க்ஸ் அண்ட் இதை பொறுத்து ஸோ என்ன மார்க்ஸ் வருதுங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ ஃபைனலா என்ன மார்க்ஸ்ல உள்ள போயிருக்காங்க அப்படிங்கிறது அது நம்ம இருக்கு, டீடைல்ஸ் இருக்கு. அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் எழுத மாட்டாங்க. மோஸ்ட்லி அவங்க வந்து எய்தர் தே கோ ஃபார் ECE ஆர் மேபி இன்ஸ்ட்ருமெண்டேஷன். அகைன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் தான் போய் எழுதுவாங்க. ஸோ தட் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயோமெடிக்கல், எலக்ட்ரானிக் சிஸ்டம் டிசைன் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இன்டிகிரேட்டட் சர்க்யூட்ஸ் அண்ட் சிஸ்டம், ரைட். இதே மாதிரி கோர்ஸ் எல்லா IITலையும் இருக்குமா சார்னு கேட்ட கிடையாது. ஸோ ஒவ்வொரு IITலையும் ஒவ்வொரு கோர்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜிங்கிற ஒரு கோர்ஸ் இல்லை, ஒரு ஸ்டூடெண்ட் ஃபுட் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க யூ ஹேவ் டு கோ ஃபார் அதர் IITs.
ஸோ அது மாதிரி ஒரு இவங்க கிட்ட என்ன கோர்சஸ் இருக்கோ அதில் தான் நம்ம வந்து இந்த பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஐஐடி மெட்ராஸ்க்கான அட்மிஷன் ப்ராசஸ். ஒவ்வொரு ஐஐடிக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணி இதுல பார்க்கணும். மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்கேஸ் மெக்கானிக்கல் எடுத்து எழுதிருக்கீங்கன்னா நீங்க ஈவன் யூ கேன் கோ ஃபார் ஏரோஸ்பேஸ், ரைட்? Computational and experimental, biomedical engineering, environmental engineering, hydraulic and water resource engineering, industrial management, right? Industrial mathematics, thermal engineering, mechanical design, manufacturing engineering, material engineering, ocean technology, petroleum engineering, clinical engineering. ஸோ இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் வந்து உங்களுக்கு மெக்கானிக்கலுக்கு ஆஃபர் பண்றாங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்க கோ த்ரோ பண்ணுங்க. மற்ற டிசிப்ளின் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்க இங்க சூஸ் பண்ணிட்டு அதே மாதிரி நீங்க ஃபர்தரா நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பயோடெக்னாலஜி நான் போறேன். பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் தே யூஸ் டு ரைட் ஃபார் லைஃப் சயின்ஸ். சம்டைம் மேக்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு போனாங்கன்னா லைஃப் சயின்ஸ் போவாங்க. அதாவது லைஃப் சயின்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. லைஃப் சயின்ஸ் சூஸ் பண்ணீங்கன்னா மெட்டலர்ஜியல் அண்ட் மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங் மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ தட் இன்கேஸ் இஃப் யூ சூஸ் பயோடெக்னாலஜி இன் கேட் எக்ஸாமினேஷன், இது வந்து நீங்க குவாலிஃபைங் டிகிரி படிச்ச கோர்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்ல சூஸ் பண்ணக்கூடிய ஒரு streams for writing gate examination. So for example, if you choose biotechnology students, biotechnology எடுத்தீங்கன்னா bioprocess போலாம், environmental engineering போலாம், metallurgical and materials போலாம், கிளினிக்கல் இன்ஜினியரிங் போகலாம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, பயோ ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும், இந்த டாபிக் உங்களுக்கு கேட்ல கூட வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எம்எஸ், எம்இ, எம்டெக் அந்த மாதிரி போகிற போது. ஸோ பயோ ப்ராசஸ் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிபார்ட்மெண்ட் தான், உங்களுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதனால ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணலாம். இதுல வந்து நான் ஹெச்டிஏல உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ மிக முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, ஐஐடி மெட்ராஸ் பொறுத்த அளவுல பியூர்லி கேட் பேஸ் பண்ணி தான் ரெக்ரூட் பண்றாங்க. நோ மோர் ரிட்டன் எக்ஸாமினேஷன், நோ மோர் இன்டர்வியூ. ஸோ சம் ஐஐடி லைக் ஐஐடி பாம்பே எடுத்துட்டீங்கன்னா சம் டாப் ரேங்க் இருக்கிறவங்க டைரக்டா உள்ள போக முடியும். லோயர் ரேங்க் இருக்கிறவங்க தே ஹேவ் டு ரைட் ஒன் மோர் ரிட்டன், ஒன் மோர் இன்டர்வியூ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஐஐடிக்கும் ஒவ்வொரு ப்ராசஸ். இன்கேஸ் ஐஐடி பாம்பே அப்ளை பண்றீங்க, ஒரு ரிட்டன் முடிக்கிறீங்க, இன்டர்வியூ முடிக்கிறீங்க, அவங்க சிஓஏபி போர்ட்டல்ல உங்களுடைய இன்கேஸ் யூ காட் செலக்டட் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுல கவுன்சிலிங்ல நீங்க ஃப்ரீஸ் பண்ணி அக்செப்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் ப்ராசஸ் ஃபார் ஐஐடி அட்மிஷன் ப்ராசஸ். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இதே மாதிரி தான் நம்ம போய் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மிக முக்கியமா ப்ரோக்ராம் ஆஃபர்ட் பார்த்தாச்சு, எலிஜிபிள் ப்ரோக்ராம்ஸ் பார்த்தாச்சு, அட்மிஷன்ஸ். இதுல போனீங்கன்னா அட்மிஷன் ஃபீஸ் எவ்வளவு. நார்மலா வந்து ஸ்டைஃபன் வாங்குறது, உங்களுக்கு அட்மிஷன்ஸ் கொடுக்கறது, ஹாஸ்டல்ஸ் இதெல்லாமே சரியாயிரும். ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரம் பேக்கெட்ல இருந்து ஒரு மேபி எக்ஸ்ட்ரா நீங்க ஏதாவது எக்ஸ்பென்சஸ் ஆச்சுன்னா மட்டும் போடுற மாதிரி தான் இருக்குமே தவிர உங்களுக்கு டோட்டலா உங்களுக்கு சரியா இருக்கும் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். அதே மாதிரி கட் ஆஃப் ஸ்கோர், இதுதான் முக்கியமா கேட்டிருந்தேன் சார். நான் ஐஐடி மெட்ராஸ்ல போய் படிக்கணும்னு சொன்னாக்கா எனக்கு எவ்வளவு மார்க் வேணும். ஸோ இங்கதான் முக்கியமான பேராமீட்டர் பார்க்குறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 2019 அட்மிஷன் டீடைல்ஸ் போட்டிருக்காங்க, 20 கட் ஆஃப் போட்டிருக்காங்க, 21 கட் ஆஃப் போட்டிருக்காங்க, 22 கட் ஆஃப் போட்டிருக்காங்க, 23, 24 போட்டிருக்காங்க. ஸோ 24, 23 நம்ம அனலைஸ் பண்ணலாம். 22 கூட நீங்க பாருங்க, போய் பாருங்க. ஸோ உங்களுக்கு எப்படிங்கிறத. பட் ஐ ஆம் கோயிங் டு சி 24 and 23. ஸோ இந்த ரெண்டு மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ 23ல இது ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆல்ரெடி நம்ம 24 ஓபன் பண்ணிட்டோம். லெட்ஸ் கோ வித் தி 24 இன் டீடைல்ஸ். அதே மாதிரி தான் மற்ற 23க்கும் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ப்ரோக்ராம்ஸ்னுடைய நோட்டேஷன்ஸ். இது என்ன சார் நோட்டேஷன்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரோக்ராம்ஸ் நம்ம ஓபன் பண்ணி காமிச்சோம் இல்லையா. So now we have 24 chart. Last year வந்து இங்க போட்டிருக்கக்கூடிய நம்பர்ஸ் இஸ் அ பர்சன்டேஜ் ஸ்கோர் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கட் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் லாஸ்ட் கேண்டிடேட்ஸ் ஆஃப் தி கரஸ்பாண்டிங் மார்க்ஸ். ஸோ லாஸ்ட்டாக உள்ள போயிருப்பாங்க இல்லையா அந்த பர்டிகுலர் டிசிப்ளின். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு AE1Y அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்னன்னு பார்ப்போம் அது என்னென்ன. பட் அந்த பர்டிகுலர் கோர்ஸுக்கு லாஸ்ட்டாக போனவங்களுடைய கட் ஆஃப் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் கேட்கலாம் கேட் என்ன சார் 600 மார்க்கு எழுதுறாங்களா அப்படின்ட்டு. ஸோ இது உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கிறவங்களுக்கு தெரியும். கேட் ஸ்கோர் அவுட் ஆஃப் 100 ஆல் இண்டியா ரேங்க் கொடுப்பாங்க, பர்சன்டேஜ் ஸ்கோர் கொடுப்பாங்க. ஸோ பர்சன்டேஜ் ஸ்கோர்ங்கிறது கேட் ஸ்கோர் அவுட் ஆஃப் 1000. இந்த பர்சன்டேஜ் ஸ்கோர்ல வந்து ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி எவ்வளோ பேர் எழுதுறாங்க, வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் மார்க், குவாலிஃபைங் மார்க்ஸ், இதெல்லாம் வச்சு ஒரு ஃபார்முலா மாதிரி கிரியேட் பண்ணி ஸோ அதில் கால்குலேட் பண்ணுறது. இது மோஸ்ட்லி ஆல் இண்டியா ரேங்க் 1 வாங்குறவங்க 1000 அவுட் ஆஃப் 1000 வாங்குவாங்க. ஸ்லோலி ஆல் இண்டியா ரேங்க் 2 அப்படிங்கிறது ஸ்லோவாக ரெடியூஸ் ஆகிட்டே வரும் 1 by 1 மார்க்கா. ஸோ இதில் இன்கேஸ் ஒரு 800 அபோவ்னா வெரி குட் மார்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஜென்ரலா இன் ஜென்ரிக். 800 பர்சன்டேஜ் ஸ்கோர் அப்படின்னா 600 அபோவ்னா இன்னும் வெரி குட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம், குட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு 500 அப்படின்னா ஓகே நோ ப்ராப்ளம், யூ வில் கெட் சீட்ஸ் இன் ஐஐடிஸ் அப்படிங்கிற. ஈவன் SC ST இன்னும் கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட இன்னும் பாசிபிள் இருக்கு. ஸோ இதுதான் சினாரியோ. ஸோ இதுல AE1Y அது மாதிரி கோர்ஸ் இதெல்லாம் ப்ரோக்ராமோட நேம் BT1Y அப்படிங்கிறது. ஸோ இது என்ன சார் அப்படின்னா இதுக்கு ஒரு PDF கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த PDFல நீங்க வந்து பாருங்க. AE1Y அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இது வந்து ஏரோஸ்பேஸ்க்கான
ஒய்னா ஹெச்டிடிஏ ப்ரோக்ராம், என்னன்னா நான் ஹெச்டிடிஏ ப்ரோக்ராம்ஸ். ஸோ ஒய் AE1Y அப்படின்னா 27 சீட்ஸ் இருக்கு. நான் ஹெச்டிடிஏ அதாவது ஸ்டைஃபண்ட் இல்லாம படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான நம்பர் ஆஃப் சீட்ஸ் 28 சீட்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி கம்ப்யூட்டேஷனல் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் மெக்கானிக்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஹெச்டிடிஏ ஸ்டைஃபண்ட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட் ஆக முடியும், ஸ்டைஃபண்ட் இல்லாம எவ்வளவு சீட்ஸ் அட்மிட் ஆக முடியும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்க நம்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10ல இருந்து ஒரு 20 அந்த ரேஞ்சில தான் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் வந்து எம்இ எம்டெக்கான அட்மிஷன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ யூஜி மாதிரி பிஇ பிடெக் மாதிரி ஒரு 60 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு படிப்பாங்க அப்படிங்கலாம் நீங்க நினைச்சிட்டு இருக்காங்க. என்வரன்மெண்டல் இன்ஜினியரிங் பாருங்க. ஸோ ஹெச்டிடிஏ ப்ரோக்ராமுக்கு 10, நான் ஹெச்டிடிஏ ஸ்டைஃபண்ட் இல்லாத ப்ரோக்ராமுக்கு 7. ஸோ இதுதான். ஸோ இந்த நொட்டேஷன் தான் CE2Y அதே மாதிரி AE1Y அப்படிங்கறத இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராம்ல ஏரோஸ்பேஸ் குவாலிஃபைங் டிசிப்ளினா இருந்து அவங்க இன்கேஸ் ஏரோஸ்பேஸ் எடுக்கிற பட்சத்துல நீங்க வந்து உங்களுக்கு கேட் பேப்பர் இது எழுதியிருந்தாங்கன்னு சொன்னாக்கா குவாலிஃபைங் டிசிப்ளின் ஏரோஸ்பேஸ் தான் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ அவங்க ஏரோஸ்பேஸ் எடுத்துருக்கிற பட்சத்தில் இதுதான் கட் ஆஃபா இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் வாட் தி இயர் ரைட் 2023. அதே மாதிரி 2024 தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். 2024 பாருங்க, AE1Y அப்படிங்கிறதுல ஏரோஸ்பேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வந்து கேட் பேப்பர் கோட்ல எது வேணா எழுதிருப்பாங்க, மெக்கானிக்கல் எழுதிருப்பாங்க. பட் தே மே பி இன்ட்ரெஸ்டட் ஃபார் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற மாதிரி அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கான கட் ஆஃப் உங்களுக்கு போட்டிருக்காங்க. மெக்கானிக்கல் கரஸ்பாண்டிங் கட் ஆஃப் ஃபார் சூசிங் ஏரோஸ்பேஸ் ரைட். ஸோ அதுல நான் physically disabled cut off, physically disabled cut off. இந்த செகண்ட் ஒன் கிரீன் ஒன் வந்து பாத்தீங்கன்னா physically disabled cut off. ஸோ இது வந்து நான் physically disabled cut off அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதே மாதிரி AE1Yல நீங்க மெக்கானிக்கல் ஏரோஸ்பேஸ் இல்லாம இந்த பர்டிகுலர் நம்பர் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்தீங்கன்னு சொன்னாக்கா லைக் சிவில் கெமிக்கல் இந்த மாதிரி எல்லாம் இருந்தீங்கன்னா அது என்ன கட் ஆஃப்ல உள்ள போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி AM1Y. ஸோ AM1Y என்ன, BT1Y என்ன அப்படிங்கறத நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம அந்த டேபிள்ல கொடுத்துருக்கிறோம். இதுக்கான லிங்க் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் பாருங்க. பயோப்ராசஸ் இன்ஜினியரிங் BT1Yன்னு வந்திருக்கு. அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங், என்வரன்மெண்டல் இன்ஜினியரிங், ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் CE3Y அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ இதுல நீங்க போய் பார்த்துட்டு என்ன கட் ஆஃப் கடைசியா போயிருக்காங்க. ஸோ இதுல முக்கியமா சொல்ல வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிசிப்ளின். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் டேக் AM2Y. AM2Yல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரைட், லெட் அஸ் டேக் AM2Y பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ரைட். ஸோ இது வந்து AM2Yங்கிறது பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கான எம்இ எம்டெக் ஸ்பெஷலைசேஷன். இன்கேஸ் நீங்க பயோமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா அவங்களுக்கான கட் ஆஃப் இங்க போட்டிருக்காங்க பாருங்க. ஜெனரல் கட் ஆஃப் 565, OBC கட் ஆஃப் நான் கிரீமி லேயர் 419 அண்ட் SC/ST 135. ஸோ எவ்வளவு கம்மியா வருது பாருங்க SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு. ஸோ அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஸோ வேற இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வந்து இன்கேஸ் நீங்க பயோமெடிக்கல் சூஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னு சொன்னாக்கா அவங்களுடைய கட் ஆஃப் 607. நீங்க நினைக்கலாம் என்ன சார் பயோமெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு கட் ஆஃப் குறைவா இருந்தாலே OBCக்கு 419 போறாங்க, பட் வேற இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 607 அப்படிங்கிற கட் ஆஃப் தான் வரணுமா சார் அப்படின்னா எஸ் 607 வாங்கணும். என்னன்னா பயோமெடிக்கல் இது வந்து AM2Y அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயோமெடிக்கலுக்கான கரஸ்பாண்டிங் பேப்பர். ஸோ இந்த பேப்பருக்கு பயோமெடிக்கலுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. பயோமெடிக்கலுக்குன்னு நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து அலோகேட் பண்றாங்க, அதர் ஸ்ட்ரீம்ஸ்க்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அலோகேட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால ஈவன் தோ யூ ஆர் இன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஸ்ட்ரீம்ஸா இருக்கிற பட்சத்துல நீங்க இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எழுதியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகமான மார்க் எடுத்தா தான் உள்ள போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸப்ட் பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சோ மெனி அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் பார்ட்டிசிபேட்டிங். அவங்களுடைய ஜெனரல் கட் ஆஃப் 804 இருந்தா தான் உள்ள நீங்க போற மாதிரி இருக்கும். அதர் டூல வந்து யாருமே போகல. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ இன்கேஸ் இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்பெசிஃபிக்கா நீங்க எப்படி போறீங்க, இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்தும் இது இருக்கு. ஜென்ரிக்கா நம்ம பார்த்தோம்னா 2023 and 24 இன்கேஸ் இன் ஜென்ரல் கேட்டகரியா இருந்தீங்கன்னா நீங்க சேஃபர் ஜோன்ல நீங்க ஒரு கோர்சஸ் எடுக்கணும்னா 700 above வந்து உங்களுடைய பர்சன்டேஜ் ஸ்கோர் வந்து பெட்டரா இருக்கும். இன்கேஸ் OBC கேண்டிடேட்டா இருந்ததுன்னு சொன்னாக்கா உங்களுக்கு 600 above வந்து உங்களுடைய மார்க் இருந்தா உங்களுக்கு ஈஸியா போக முடியும். அதே மாதிரி SC/STக்கு நோ ப்ராப்ளம், ஈவன் 400 and above இருந்தா கூட நீங்க வந்து போக முடியும். அதுக்கு வேண்டி நான் பெட்டரா போறதுக்கு தான் சொன்னேனே தவிர ஈவன் 400 above இருந்தா கூட OBC கேண்டிடேட்ஸ் சூஸ் பண்ண முடியும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் அதர் பீப்புள் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய சைட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து IIT-னுடைய சைட்ஸ்ல இவங்க எப்படி அட்மிஷன் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் ஹூ கேன் அப்ளை ஃபார் திஸ் கேட் ஸ்கோர் வந்து அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி மினிமம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஃபார் ஐஐடிலேயே நீங்க பிடெக் படிச்சாலும் நீங்க வந்து வித்தவுட் கேட் ஸ்கோர் நீங்க போக முடியும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் போட்டுங்க. அப்ளை ஆன்லைன் கொடுத்துருக்காங்க. COAP-ல ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிட்டு தான் தென் ஃபாலோ பை யூ கேன் கோ ஃபார் எம்இ எம்டெக் அட்மிஷன்ஸ் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் காஸ்ட் போட்டிருக்காங்க. ஃபைனான்சியல் அசிஸ்டன்ட் ஃபார் HTTDA they will be getting 12,400 rupees as a stipend and 24 months உங்களுக்கு கிடைக்கும். நான் HTTDA-க்கு உங்களுக்கு வந்து இந்த ஸ்டைஃபண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து இல்லை. ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் ஆஃப் யுவர்
என்ன சொல்றது, என்னென்ன கோர்சஸ் இருக்கு, எவ்வளவு சீட்ஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற போர்ஷன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கான டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க, யாரெல்லாம் அப்ளை பண்ணணும், பிடிஎஃப் ஆஃப் ஒரிஜினல் கேட் ஸ்கோர் இருக்கணும். ஸோ அதே மாதிரி ஃபோட்டோகிராஃப்ஸ், இதெல்லாம் ஓபிசி சர்டிஃபிகேட். நிறைய பேர் கேட்டுக்கு அப்ளை பண்ணுறது ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சிருக்க மாட்டீங்க, எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன்ங்கிற சர்டிஃபிகேட் வச்சிருக்க மாட்டீங்க. எஸ்சி எஸ்டி ப்ராப்ளி நீங்கள் அப்ளை பண்ணுற போதே இருந்திருக்கும், பட் நீங்கள் ஓபிசி எல்லாம் இப்போ வாங்கிக்கணும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க சர்டிஃபிகேட் ஃபார்மேட்ஸில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து வாங்கிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ அதை தவிர இந்த பர்டிகுலர் போர்ஷன்ஸ் பொறுத்தளவில் நீங்கள் சிஓஏபியில் போட்டுட்டு நீங்கள் வந்து யூ கேன் வெயிட் ஃபார் அக்செப்ட் அண்ட் வெயிட் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு யூ கேன் வேற ஏதாவது கவுன்சிலிங் ரவுண்டில் அப்கிரேட் ஆகுதா, இல்லை மேபி உங்களுக்கு நெக்ஸ்ட் பாசிபிள் ஐஐடி சூஸ் பண்ண முடியுதான்னு ஒரு ப்ரோக்ராம் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் 3 ரவுண்ட் கவுன்சிலிங் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இல்லை இன்னொரு ஐஐடியில் இன்னொரு ப்ரோக்ராம் சூஸ் பண்ணிட்டு இது மாதிரி 3 ரவுண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி 3 ரவுண்ட்ஸ் முடிஞ்சிச்சுன்னா அந்த சீட் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அக்செப்ட் அண்ட் ஃப்ரீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கீழே நீங்கள் வந்து கொடுக்கணும். இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. இதையும் போய் கோத்ரோ பண்ணி பாருங்க. ஸோ இப்போதைக்கு கேட் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி வருது. இதில் என்னன்னு நீங்க பண்ண வேண்டியதுன்னா, சார் எவ்வளவு மார்க் வாங்குறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா we cannot predict actually. So depending upon the question paper pattern and other competitor in the sense உங்களோட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பண்ணுவாங்க நம்மளுக்கு தெரியாது. அவங்களாம் எம்இஎம் டெக் தான் வர்றாங்களா, இல்ல ஜாபுக்காக போறாங்களா, இல்ல ஆல்ரெடி எம்இஎம் டெக் முடிச்சவங்களான்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ தட் அவங்க வந்து எப்போ வேணா எப்படி வேணா இருக்கலாம். ஸோ தட் நீங்க வந்து மேக்ஸிமம் எஃபோர்ட் போட்டு எப்படி இந்த கிரிக்கெட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றவங்க எவ்வளவு ஸ்கோர் புட் அப் பண்ண முடியுமோ போர்டில் அது மாதிரி அட்டம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி நீங்க மேக்ஸிமம் எஃபோர்ட் போட்டு மேக்ஸிமம் மார்க் வாங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸை நீங்க பண்ணுங்க. அதே மாதிரி அவுட் ஆஃப் 100 ஒரு 50 மார்க்ஸ் எடுக்கிறீங்க, இன்கேஸ் ஒரு 80 ஃபர்ஸ்ட் மார்க்கா இருக்கு, ஒரு கொஸ்டின் பேப்பர் மாடரேட்டா இருக்குன்னா டெஃபினட்டா நீங்க நான் சொன்ன ஒரு 700-800% ஸ்கோர்க்குள்ள போயிருவீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 30 மார்க் எடுக்கிறீங்க அவுட் ஆஃப் 100க்கு, பேப்பர் கொஞ்சம் டஃபா இருக்கு, மாடரேட்டா இருக்கு அப்படின்னாக்கா உங்களுடைய பர்சன்டேஜ் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 400 to 500 அந்த ரேஞ்சில் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது எல்லாமே பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் அப்ளிகண்ட் அண்ட் ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் மார்க் அண்ட் பேப்பர் டஃப்னஸ், இந்த லெவல், குவாலிஃபைங் ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட், இதெல்லாம் வச்சு தான் அந்த வந்து பர்சன்டேஜ் ஸ்கோர் ப்ரெடிக்ட் பண்றதுனால மேக்ஸிமம் நீங்க பாசிட்டிவா பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு ஐஐடியில நீங்க ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இன்னொரு ஐஐடியில அட்மிஷன்ஸ் எடுக்க முடியாது. ஃப்ரீஸ் பண்ணாமையே இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வேற ஒரு ஐஐடி கிடைக்கும். இந்த சிஓஏபி போர்ட்டலே வந்து எதுக்குன்னா, நீங்க நிறைய ஐஐடி ஆஃபர் வாங்கி வச்சுட்டு ஒரு ஐஐடிக்கு தான் போக போறீங்க, அதை அவாய்ட் பண்ணிட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் யூட்டிலைஸ் பண்றதுக்கு தான் இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த எம்டெக் ப்ரோக்ராம் மாதிரியே மற்ற ஐஐடிஸ்ல என்ஐடிஸ்ல எம்டெக் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். ஸோ அதுல நீங்க இதை மாதிரி கோத்ரோ பண்ணிட்டு அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ ஐஐடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம், வேற என்ஐடிக்கு நான் போறேன் சார், அதுக்கு என்ன கட் ஆஃப் இருக்கு இது பாருங்க. என்ஐடி ட்ரிச்சினுடைய லாஸ்ட் இயர் 2024 கட் ஆஃப் வாங்கினது ஒரு சில டிபார்ட்மெண்ட் மட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இதில் பார்த்தா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ஐடி ட்ரிச்சியில் கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு ஸ்டூடெண்ட் நேமோட அவருடைய கேட் ஸ்கோரோட போட்டிருக்காங்க. அவங்க என்ன கேட்டகரியில உள்ள போயிருக்காங்க, ஓப்பன் கேட்டகரி. ஸோ நார்மலா ஐஐடிக்கு மோர் காம்படிஷனா இருக்கும் ஃபார் ஜாயினிங் இன் டு தி ப்ரோக்ராம். வேற என்ஐடிக்கு இன்னும் கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியா இருந்தாலே உங்களுக்கு ஈஸியா உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் மேத்யூ 437 கேட் ஸ்கோர், ஹி என்டர் இன்டு தி ஓப்பன் கேட்டகரி, ஜெனரல் கேட்டகரியில போயிருக்காரு. ஸோ நியர்லி இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 300 to 400 ரேஞ்சில் தான் உங்களுக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங் சீட்டே ஃபில் ஆயிருக்கு. ஈவன் இன் கேஸ் ஆஃப் எஸ்சி எஸ்டி எல்லாம் வந்து 300 அந்த ரேஞ்சில் இருக்கு. ஸோ ஃபியூ சீட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங்ல இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 360 400 ரைட். ஸோ ஈவன் 500 600 மட்டும் வந்திருக்கு ஓப்பன் கேட்டகரியில. ஸோ ஓப்பன் கேட்டகரினா கொஞ்சம் கட் ஆஃப் அதிகமாக இருக்கும், 684 624 ரைட். ஸோ இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இன் கேஸ் ஆஃப் ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 554 538 527 ரைட். ஸோ அவங்க என்ன யூஜி டிசிப்ளின் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீடைல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஈவன் ஃபார் சூசிங் திஸ் பர்டிகுலர் ப்ராசஸ் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஸோ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ரைட், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கெமிக்கல் இன்ஜினியரிங் கூட சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து சூஸ் அண்ட் யூஜி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டிகிரியில் அவங்க. ஸோ அவங்களுடைய கேட் ஸ்கோர் என்ன அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கோத்ரூ பண்ணி பாருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் less than 500 இருந்தால் கூட உங்களுக்கு என்ஐடியில் போக முடியும். அது டாப் என்ஐடியான ட்ரிச்சி என்ஐடிக்கான ப்ராசஸ். ஸோ ட்ரிச்சி தான் லீடிங் நம்பர் 1 பிளேசஸ்ல இருக்கு அமாங் தி டோட்டல் நம்பர் ஆஃப் 32 என்ஐடிஸ். ஸோ தட் உங்களுக்கு இதுலயே இந்த லெவலில் இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியான மார்க் எடுத்தா கூட நீங்க வந்து என்ஐடிக்கு போகலாம். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஸோ வேற என்ஐடிஸ் போகணும்னு நினைச்சீங்கனாலும் நீங்க போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் கோர்ஸ்க்கான கட் ஆஃப், ப்ரீவியஸ்லி ஃபார் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் கோர்ஸ்க்கான
கட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மேக்ஸிமம் சிவில் ஸ்டூடெண்ட்ஸ் தான் போவாங்க. ஸோ அதுக்கான கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் SC/ST 300 ரேஞ்சில் இருந்தால் கூட நீங்கள் போக முடியும். வேற OBC அண்ட் ஜெனரல் கேட்டகரினா கொஞ்சம் ஹை கட் ஆஃப் இருந்தால் வந்து போகலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கட் ஆஃப் அதே மாதிரி கம்மியாக தான் இருக்கு. அண்ட் தென் ஃபாலோ பை கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் சம் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் வில்லிங் இருக்கும். ஸோ அதனால அதனுடைய கட் ஆஃப் மட்டும் பாருங்க 600 எபோ இருக்கு. மோஸ்ட் ஆஃப் தி கட் ஆஃப் வந்து 600 எபோ. ஸோ நீங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போவாங்க, எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போவாங்க, ரைட்? ஸோ அதனால வந்து உங்களுக்கு எக்ஸாக்டா ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. நீங்க பாருங்க அவங்களுடைய டிகிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ரைட்? எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போயிருக்காங்க, ரைட்? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், ரைட்? கம்ப்யூட்டர் சயின்ஸ், ரைட்? எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ இந்த மாதிரி போயிருக்காங்க. பவர் சிஸ்டம். ஸோ பவர் சிஸ்டம் மோஸ்ட்லி எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் போவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 500 to 600 ரேஞ்சில் உங்களுக்கு கட் ஆஃப் வந்துருக்கு. ஸோ எலக்ட்ரிக்கல் மேக்ஸிமம் இப்போ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி வில் சூஸ். ஸோ ஈவன் SC/ST இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து less than 400 இருந்தால் கூட நீங்கள் உள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன் கேஸ் ஆஃப் பவர் எலக்ட்ரானிக்ஸ், இது வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் வந்து கிட்டத்தட்ட 500 to 600 ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் உள்ள போயிருக்காங்க. பர்சன்டைல் ஸ்கோர், நம்ம முன்னாடியே பர்சன்டைல் ஸ்கோர்னா என்ன சொல்லியிருக்கேன். ஸோ அவுட் ஆஃப் 100 நீங்கள் பர்சன்டைல் ஸ்கோரை மாற்றுறதுக்கான ப்ராசஸ் வந்து ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யுவர் எக்ஸாம்ஸ் உங்களுடைய ஸ்கோர் கார்ட்லேயே மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ அப்ராக்சிமேட்டா நான் அந்த பேராமீட்டர் எப்படி இருக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதை மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. இது கம்யூனிகேஷன் சிஸ்டம். ஸோ கம்யூனிகேஷன் சிஸ்டம் படிக்கக்கூடியவங்க எல்லாமே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 to 600 ரேஞ்சில் தான் இருக்கு. இன்கேஸ் SC/ST இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஸோ மோஸ்ட்லி எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸ் வில் சூஸ் தட் பர்டிகுலர் கோர்சஸ். VLSI சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எலக்ட்ரானிக்ஸ் சூஸ் பண்ணுவாங்க, எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் உள்ள வந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய கட் ஆஃப் வந்து நியர்லி 600 to 700 ரேஞ்சில் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய டிமாண்ட்ல மோஸ்ட் வாண்டட் கோர்சஸ் PG அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்க்யூட் டொமைன் VLSI சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 600 எபோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் இன்ஜினியரிங் பொறுத்தளவில் உங்களுக்கு 400 to 500 ரேஞ்சில் உங்களுக்கு இருக்கு. அதில் மேக்ஸிமம் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்குபை பண்ணியிருக்காங்க, சிவில் கூட இருக்காங்க, கெமிக்கல் இருக்காங்க. அண்ட் தெர்மல் இன்ஜினியரிங் இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா NIT-க்கான அட்மிஷன் ப்ராசஸ். தெர்மல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட் ஸ்கோரர் வந்து பார்த்தீங்கன்னா 500 to 600 ரேஞ்சில் இருக்கு. உங்களுக்கு மேக்ஸிமம் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் உள்ள போயிருக்காங்க. SC/ST கம்மியாக இருந்தால் கூட போதும். மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 400 to 500 ரேஞ்சில் உங்களுக்கு கட் ஆஃப் இருக்கு. ஸோ அதில் வந்து மெக்கானிக்கல் பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட உள்ள போயிருக்காங்க. அதே மாதிரி வெல்டிங் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெல்டிங் இன்ஜினியரிங் NIT திருச்சியில் இருக்கு. ஸோ அதுலேயும் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் 400 to 500 தான் இருக்கு. ஸோ இன் கேஸ் SC/ST 300 to 400 ரேஞ்ச். மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் வந்து மெக்கானிக்கல் அதிகமாக போயிருக்காங்க. அதுலேயும் வந்து உங்களுக்கு 400 to 500 நிறைய கோர்சஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபில் ஆயிருக்காங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் NIT திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 400 to 500 தான் மேக்ஸிமம் இருக்கு. மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொடக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அதெல்லாம் நிறைய போயிருக்காங்க. அதே மாதிரி நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் இது ஒரு கொஞ்சம் நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான். NDT அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோர்ஸ் NIT திருச்சியில் இருக்கு. 400 to 500 தான் உங்களுக்கு வந்து போயிருக்காங்க. நிறைய பேருக்கு அவேர்னஸ் இருக்காது. ஸோ தட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கோர்சஸ் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, என்ன மாதிரியா இருக்குன்னு தெரியாதனால அந்த கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் NDT டெஸ்டிங், நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் அப்படிங்கிறது போயிருக்காங்க. ஸோ இந்த கோர்சஸ் எல்லாம் NIT-ல இருக்கு. ஸோ இந்த பேஜஸ்னுடைய லிங்க் உங்களுக்கு இந்த வீடியோல கொடுக்குறேன். ஸோ போய் நீங்க பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கட் ஆஃப் இருந்தா போலாம் அப்படிங்கிறது இன்னும் இப்ப கிளியரா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க. மார்க் அவுட் ஆஃப் 100 will not be counted. Why? Because ஒரு பேப்பர் சரி மல்டிபிள் யூஜி டிசிப்ளின் ஆர் எலிஜிபிள். மல்டிபிள் யூஜி டிசிப்ளின் என்ன சொல்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எலக்ட்ரிக்கல் முடிச்சிருந்தாலும், எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருந்தாலும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம், ரைட்? பயோமெடிக்கல் முடிச்சாலும் பயோமெடிக்கல் எடுக்கலாம், சரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம். ஸோ இந்த மல்டிபிள் டிசிப்ளின் ஒரு பிஜிக்கு நீங்க போற பட்சத்துல ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து ஈஸியா பேப்பர் இருந்ததுன்னா அவங்க எல்லாரும் போய் எல்லா பிஜி டிசிப்ளினையும் சூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டா உங்களுக்கு மற்ற யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஃபிகல்ட்டியா இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் வந்து அந்த பிஜிக்கு போக முடியாது. ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு தான் மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்குபையிங் ஆர் லுக்கிங் இன்டு தி ஒன் பிஜி டிசிப்ளின் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க பர்சன்டைல் ஸ்கோர் போட்டுறாங்க. இன்டர் டிசிப்ளினரி டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து ஈக்குவலைஸ் பண்ற மாதிரி பர்சன்டைல் ஸ்கோர் போட்டுறாங்க. ஸோ அந்த பர்சன்டைல் ஸ்கோர்ல கிட்டத்தட்ட எல்லாருமே நாமினலா ஆயிடுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பயோமெடிக்கல்ல ஒரு பேப்பர் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 52 தான் ஃபர்ஸ்ட் மார்க். அதே 52 வாங்கக்கூடிய அதர் டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேபி ஒரு 100 ரேங்கா இருக்கலாம், இல்ல 200 ரேங்கா இருக்கலாம், 500,000 ரேங்க் கூட இருக்கலாம் மற்ற டிபார்ட்மெண்ட்ல. ஸோ அதனால மார்க் பேஸ் பண்ணி போக முடியாது, பர்சன்டேஜ் ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் போவாங்க. இதுல மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி அதர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லணும். ஸோ இதை வச்சு நீங்க வந்து IIT-குள்ள போலாமா NIT-குள்ள போலாமான்னு டெஃபினட்டா சொல்லுவோம். இன்கேஸ் நீங்க ஆல் இண்டியா ரேங்க் EEC மெக்கானிக்கல் சிவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு less than 2000 இருந்தாங்கன்னா டெஃபினட்டா IIT சான்சஸ் இருக்கு. இன்கேஸ் some lower students applying department like biotechnology, biomedical,
ரைட். இந்த மாதிரி கெமிக்கல் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி less than 100 வந்துடணும், less than 200, less than 100, ரைட். ஸோ இது மாதிரி எல்லாம் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பாசிபிள் சான்சஸ் இருக்கு. ஸோ 2000னா நீங்க மொத்தம் அப்ளை பண்ண கேண்டிடேட் 2000 இருக்கும் எக்ஸாமுக்கு. ஸோ அது கணக்கு வராது, ஒரு பேஸ்ட் ஆன் டிபார்ட்மெண்ட் பொறுத்து மாறும். ஸோ ஆல் டுகெதர் நீங்க 400 and above percentage ஸ்கோர் எடுத்தீங்கன்னா வெரி குட் ஃபியூச்சர் இன் கேஸ் ஆஃப் கோயிங் ஃபார் ஜாயினிங் இன் டு தி இது ஐஐடி என்ஐடின்னு சொல்லலாம். கேட் எக்ஸாமினேஷன் இப்போ எழுதக்கூடிய டைம் வந்திருக்கு, நியர்லி 1 month தான் இருக்கு. ஸோ ப்ராப்பரா இந்த எக்ஸாம் மோட்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணி ஒரு மார்க் டெஸ்ட் எல்லாம் எழுதி பார்த்து எவ்வளவு மேக்ஸிமம் ஸ்கோர் வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு ஒரு பெஸ்ட் ஸ்கோரை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்க. முடிச்சதுக்கு அப்புறம் எங்களை அப்ரோச் பண்ணுங்க. ஈவன் நீங்களுடைய ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க வெளியில ஓனா படிச்ச கேண்டிடேட்டா இருந்தாலும் நாங்க வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். எப்படி ஹவு டு அப்ரோச் தி கவுன்சிலிங், ஹவு டு அப்ளை கவுன்சிலிங், வாட் இஸ் தி லாஸ்ட் டேட், இப்போ எந்த மாதிரியான கேள்விகள் ஆர் மேபி இன்டர்வியூ இருக்கா இல்லையா, ஸோ இந்த மாதிரியான ஒரு இது ப்ராசஸ் பண்றதுக்கு we will help you out of it so that நீங்க வந்து அப்ளை குவாலிஃபைட் அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சான்சஸ் இருக்கு இன் ஃபார் கெட்டிங் இன் டு தி சீட்ஸ். அதே மாதிரி என்ன சீட் எடுக்க போறீங்க, என்ன ஸ்பெஷலைசேஷன் உங்களுக்கு வில்லிங் இருக்கு, இது எல்லாமே வந்து ஒரு பேராமீட்டர் வாட் மார்க்ஸ் இன் விச் யூ கேன் ஏபிள் டு கெட் அ சீட் அப்படிங்கிறது. ஸோ பர்சன்டேஜ் ஸ்கோர் பேஸ் பண்ணி பார்க்கும்போது இன் கேஸ் ஓபிசி அண்ட் ஜெனரல் கேண்டிடேட் இருந்தால் 400 above இஸ் அ பெஸ்ட் மார்க் அப்படின்னு சொல்லிக்கலாம். மேபி எஸ்சி எஸ்டியா இருந்தா பிலோ 400 இருந்தா கூட உங்களுக்கு பாசிபிளா இருக்கு. ஸோ தட் டோன்ட் லூஸ் யுவர் கான்ஃபிடன்ஸ், ட்ரை டு கெட் qualify and try to get a good rank in GATE examinations and wish you all the best. Thank you.